எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார். மண்டபம் பகுதியில் மீனவர்கள் விசைப்படகுகளையும் இதுவரை கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு நேற்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் ராமேஸ்வர மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக கைது செய்யப்பட்ட 3 மீனவர்களினுடைய விவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய சூழல் பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனகதாரா. அதாவது ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகையும் 3 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் தற்போது கைது செய்திருக்காங்க. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றாங்க. அவர் வழக்கம் போல கச்சத்தீவு பகுதி மற்றும் நெடுந்தீவு பகுதி அருகே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி விரட்டி அடித்தது மட்டுமல்லாமல் ஒரு விசைப்படகையும் அதில் இருந்த 3 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்து தற்போது காங்கேசன் கடற்படை முகாமிற்கு தற்போது அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த முதற்கட்ட விசாரணையை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு மீனவர்களை சிறையில் அடைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வராங்க. நேற்று கூட தற்போது மண்டபம் பகுதி மீனவர்கள் ஒரு விசைப்படகையும் 3 மீனவர்களும் கைது செய்த இலங்கை கடற்படையினர் தற்போது இன்று மீண்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரையும் ஒரு விசைப்படகையும் கைது செய்திருப்பது ஒட்டுமொத்த மீனவர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியாக இந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள். அதாவது இந்திய இலங்கை மீனவர்களின் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்த வேண்டும். இந்திய இலங்கை மீனவர்களின் பேச்சுவார்த்தை சுமூக முறையில் நடைபெற்றால் மட்டுமே இந்த மீனவ பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என மீனவ தரப்பு தெரிவிச்சுறாங்க. உடனடியாக இந்த மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. உடனடியாக இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அதே போல அங்கிருக்க அனைத்து விசைப்படகையும் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் ஒட்டுமொத்த கோரிக்கை தற்போது எழுந்திருக்கு. உடனடியாக இந்த மீனவர்களையும் படகை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.